ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். ஒன் டே விலாக் என்னென்னு பார்க்கலாமா? சண்டே காலைல எழுந்திரிச்சி டீலாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு புக்கு லேட்டாக தான் ஃபீஸ் கட்டினேன். புக்கு வந்து அட்டைலாம் போட்டு முடிச்சுட்டு அட்டை வந்து அவங்க அப்பா தான் போட்டார். அதுக்கு லேபிள் ஒட்டி நேம்லாம் எழுதணும். நான் சின்னவனுக்கு எழுதிட்டேன்னு பெரியவன் பிடிச்சிட்டான். நான் எனக்கு மட்டும் எழுதி தர மாட்டோமான்னு. அவன் 7th படிக்கிறான், இவன் 4th தான் படிக்கிறான். சரி, அதனால் ராகவாக்கு மட்டும் எழுதி கொடுத்தேன். ஏன்னா சாய்க்கு எல்லாமே தெரியுன்றதுனால அவனுக்கு நான் எதுவும் பண்ணலை. அவன் பண்ணிட்டான். ராகவாக்கு மட்டும் நான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு பசி இதுன்னு சொன்னானுங்க. சரி, ஓகே சொல்லிவிட்டு தோசை, கார சட்னி, பொடி இது மட்டும் வச்சு காலைல டிஃபனை முடித்தோம். அப்புறமா வந்து பயோடேட்டா கேட்டுருந்தாங்க ஸ்கூலில். அவங்களோட பயோடேட்டா, ஸ்டூடெண்ட்டோட பயோடேட்டா, அது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக எழுதி 2 பேருக்கும், இவனுக்கும் பெரியவனுக்கு சின்னவனுக்கும் கொடுத்துட்டு ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க, ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. கொடுத்துட்டு மதியம் லஞ்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சா, மதியம் லஞ்சு வந்து முட்டை குழம்பு சாப்பாடு பண்ணிடலாம், ரசம் தயிர் சொல்லிட்டு முட்டை குழம்பு வச்சேன். முட்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா லாங் வீடியோவில் பாருங்கள். அது வந்து தனியாக போட்டு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது ஷார்ட்டாக தான் இருக்கும். பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு சாப்பிடவே ஒரு 2:30 மேலே ஆகிடுச்சு. நான்வெஜ் எதுவும் எடுக்கல. ஏன்னா பசங்க சிக்கன் எடுத்தால் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் சரி ஓகே முட்டை குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட ஒரு 2:30-3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நம்ம தம்பி ஊர்லேருந்து வரான் அப்படின்ற சந்தோஷத்தில் ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் அங்கேயும் நல்லா ஸ்கூல் சாரியில் செஞ்சேன். பட்டம் செஞ்சு விளையாடுற வேலை தான் இவங்களுக்கு சாயோட ஃப்ரெண்டு ராகா வந்து கீழே உட்காந்து செஞ்சுட்ருக்கான். அதனால் அவனை எடுக்கல. நான் இவங்க மட்டும் எடுத்தேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக் எதுவும் இல்லை, கிழிஞ்சிச்சு பழைய பேக் வாங்கலாம். பேக் கடைக்கு போனோம். 2 பேருக்கும் பேக் வாங்கிட்டு ஒரு லஞ்ச் பேக் ஒன்று வாங்கிட்டு அப்படியே அவங்க தம்பி வரான், சரி அவனை பிக்கப் பண்ண போகலாம் அப்படி சொல்லி ஃபுல்லாக வாங்கி முடிச்சு பில்லுலாம் போட்டு பாடி சரவணா ஸ்டோர் வரேன். சரி, நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் பஸ் வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணன் வர கொஞ்சம் லேட்டாகும். சரி, வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அண்ணன் வந்தோடனே ராகவா யோகேஷ் வந்து ஃபஸ்ட் வந்து இறங்கினாரு. ராகவா வழி மேல் விதி வைத்து பார்த்துட்டு இருக்கார். தம்பி எப்போ வருவான். நானும் வந்தால் பாருங்கள் அடிச்சு மாய்வானுங்க. அவன் நடிப்பான் பிரகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படியே வீரத்துலாம் ஊற்றுருக்கு. ப்ளஸ் தலையில் வர கோடு போட்டுருக்கா யோகேஷ். அதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். அவங்க அண்ணன் சாய் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்து ஓடி வந்து முத்தம் கொடுத்துட்டு என் தம்பி வந்துட்டான்னு அவருக்கு ஒரே ஹாப்பி. இனிமேல் எனக்கு வேணாம் கூட அப்படின்னு ராகவா தள்ளி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். சரி ஓகேன்னு அப்படியே வந்து மேலே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே பார்த்துட்டு கேக்லாம் வெட்டினாங்க. குட்டி பேச்சு ரொம்ப அப்படியே பொறுமையாக இருந்தான். ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக இருந்தான். அவனை விட அவங்க அக்கா தான் ரொம்ப ஆக்டிவாக அவள் கேக் வெட்டுறதை கத்தி கையில் வச்சுட்டு அவள் வெட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இதுதான் உங்கள் வீடு. அவங்க தான் பாப்பாவோட குட்டி பையனோட அம்மா அப்பா. அவங்க தாத்தா இருக்காங்க, அவங்க பாட்டி இருக்காங்க. நீ வச்சு இந்த சின்னதாக கேட்கலாம் வெட்டுற ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு கேக்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓகே நைட்டு டின்னர் சாப்பிட்ணும் சொல்லிட்டு மேலே வந்துட்டு முட்டை குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, ப்ளஸ்ஸு சட்னி இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து பசங்க சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க சண்டே. இன்னும் ஒன்று வெயில் தாங்க அதிகமாக இருக்குது, தாங்க முடியல. இந்த வெயிலில் மனுஷன் ஒரு வழி ஆகிடுவோம் போல். இப்போவே இப்படி இருக்குது. இன்னும் வந்து ஏப்ரல் முடிஞ்சு மேலானால் என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கர வெயிலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வீடியோஸ் உங்களை வாட்ச் அவசியம் வரல, சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.